இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறாங்க டாக்டர் ராதிகா. அவங்க ரோட்டரி எண்டோடான்டிக்ஸ் கோர்ஸ்க்காக வந்திருந்தாங்க. ஸோ ரோட்டரி எண்டோடான்டிக்ஸ் கோர்ஸ் மல்லிகை டென்டல் அகாடமியில் நாங்கள் லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக நடத்திட்டு இருக்கோம். ஸ்மால் பேட்சஸ் ஆஃப் 3 people, 2 people, 4 people, 6 people வரைக்கும் வராங்க. So they come here to learn the subject of endodontics practically. Okay, practically means we give patients to every doctor a minimum of 10, a minimum of 30, a minimum of 20 like that. இப்போ நம்ம கூட டாக்டர் ராதிகா is there. She is going to share her experience with the course, like how she gained knowledge, what experience she gained after this course. That is what we are going to learn from her. Hello Dr. Radhika. உங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. கம் க்ளோசர். உங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. This is the first time. சவுண்டா பேசுங்க, கேட்காதாங்க. This is the first time I'm entering this endo course, sir. Okay, first time அவங்க she is doing a course. I came for 10 cases. 10 cases she has completed in our where is your record note? You have a record note? It's inside there. We have a record note also where we document all the cases. There pre-op X-ray, PMP X-ray, obturation X-ray. Everything is been documented, registered, signed by the student, mentor, and then myself. Okay. Now we will ask her experience. உங்க அனுபவத்தை சொல்லுங்க, கூச்சப்படாம சொல்லுங்க. என்ன உங்களுக்கு என்ன பயம் இருந்துச்சு? எண்டோ பத்தி எண்டோ ஏன் படிக்க வந்தீங்க? சார் RCT வந்து ப்ராப்பரா வந்து தெரியல. கேட்காது, நீங்க அங்க கொஞ்சம் அங்க டான் பண்ணி பேசுங்க. ஒழுங்கா வரலன்னு சொல்லிட்டு I thought I can go for courses. RCT ஏன் வரல? காலேஜ்ல உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? சார் பிரேக் ஆயிடுச்சு சார். கொஞ்சம் காலேஜ் முடிச்சிட்டு ஒரு 2 இயர்ஸ் மேல பிரேக் ஆயிடுச்சு. அதனால வந்து I thought இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷா கோர்ஸ் மேக் பண்ணிட்டு I can join. ஸோ ஒரு கோர்ஸ் எடுத்தா நல்லா இருக்கும். ஒரு பிரேக்கப் மாதிரி ஆயிடுச்சு நடுவில் உங்களுக்கு கரியர்ல இருந்து. ஸோ எப்படி how did you gained it back? இங்க வந்தீங்க, ஒர்க் பண்ணீங்க, படிச்சீங்க. How did you gained it back? சார் ஃபர்ஸ்ட் வரும்போது ஹெசிடேஷன் இருந்துச்சு. சார் வந்து நல்லா டீச் பண்ணாங்க. ஸ்டார்டிங் வந்து விஷுவல் எய்ட்ஸ் எல்லாமே வந்து கிளியரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 2 டேஸே வந்து நல்லா ப்ராப்பரா வந்து எனக்கு இது கிடைச்சிருச்சு, இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. So first 2 days you had a lot of classes like how to exactly approach your cases on the file system and everything, right? So after that practically பண்ணும்போது like first case when you started your root canal, like how did you feel it? How difficult was that? Is it easy or difficult? ரொம்ப நாள் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணாதது ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ஹெசிடேஷன் இருந்துச்சு சார். ஃபர்ஸ்ட் வந்து யூஸ் பண்றதுக்கு. So for a long time she didn't touch any instruments, so she felt little reluctant initially to get comfort with that instruments, and she later gained that instrument, right? Yes. So tell me about your experience with the first root. What difficulty you had? Whether you had difficulty in access opening or biomechanical preparation or obturation, how much time you took? Viewers want to know. காலேஜ்ல வந்து ப்ரோடோடைப்பர்ஸ் மாதிரி தான் யூஸ் பண்ணிருக்கேன். இங்க வந்து ஒரு நியூ டெக்னிக் வந்து சார் சொல்லிருந்தாங்க, zone technique சொல்லிட்டு. அதான் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு Zone. Yes. Okay. So அந்த டெக்னிக் What is the technique? How you did it? சார் zone technique வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப கர்வ் கெனால்ஸ் வந்து யூஸ் பண்றது தான் சார் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரீ ஃபிளாரிங் மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம லோவர் பர்சன்டேஜ் உள்ளதை வந்து யூஸ் பண்ணுவோம் அந்த கர்வ் கெனால்க்கு மட்டும். ஸோ சார் ஃபர்ஸ்ட் அதான் டீச் பண்ணாங்க. தட் வாஸ் வெரி very good technique. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. So initially you flare the coronal portion to get access to the curved canals. Then you use a very narrow tapered file. You negotiate that file. Then you go for the sequence. Yes. So what else you learned here, which you don't know? எனக்கு இது முன்னால தெரியாது, but now I learned it here. அந்த மாதிரி what you know? This is the technique. இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை. இது வந்து ஃபர்ஸ்ட் டெக்னிக் எனக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கர்வ் கெனால்ஸ் யூஸ் பண்ணி நான் கேள்விப்பட்டதில்லை. ஏன்னா ப்ரோடோடைப்பர் வந்து சார் சொன்னாங்க கர்வ் கெனால்ஸ்க்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ண முடியாது, லைக் இந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. சரி, lot of cases you assisted also. In assisting the doctor, what did you learn? Can you share any one experience? What did you learn when you assisted a patient? ஸோ கெனால் வந்து நாங்கள் யூஸ்வலாக வந்து ஓவர்ஃபேஸ் மேலே வந்து ஜிபி வந்து கட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அப்படி தான் பண்ணியிருக்கோம். பட் தியரட்டிக்கலாக படிச்சிருக்கோம். பட் சார் வந்து எப்படி வந்து பினித் கெனால் ஓவர்ஃபேஸ் கீழே வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது ப்ராப்பராக நீங்கள் சொல்லி கொடுத்தாங்க. எப்படி பண்ணணும்? யூஸிங் ஃபர்ஸ்ட் சார் வந்து ஹீட்டிங் டெக்னிக் அந்த டிப்ஸ் வச்சு நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறது. வி யூஸ்லி யூஸ் திஸ்
I mean this Furniture heat பண்ணி யூஸ் பண்ணீங்க. Sir was using அந்த ஹீட்டிங் டிப்ஸ் யூஸ் பண்றதுனால வந்து இன்னும் நல்லா ப்ராப்பரா பண்ண முடியுது. ப்ளஸ் கெனால்ஸ் வந்து வால்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லா ரிமூவ் பண்ணணும்ங்கறது நான் ப்ராப்பரா இங்க தான் வந்து நல்லா கத்துக்கிட்டேன். நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு சார் அந்த டெக்னிக் வந்து. So a lot of people they ask for a small course with some hands-on and things like that, dummy tooth and all that. What is the difference between doing on that kind of course and patient course, staying from morning 9 to 6 and seeing? What is the difference it made? எஸ் சார் ஃபர்ஸ்ட் வந்து நான் சர்ச் பண்ணும்போது எனக்கு வந்து பேஷன்ஸ் வந்து கொடுக்குறது வந்து மல்லிகை அகாடமின்னு தான் நான் பார்த்தேன். வேற எதுலேயுமே வந்து டெமோ கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு. So everywhere she found there was only demo it has been given to the doctors, not the real time feeling of doing a patient. So she's telling in Google when she searched, she found Maligai Dental Academy is the only academy where patient has been given free handed to them and they did everything on patient. So I'm very happy with her because the mentor was calling me and telling, sir, she's doing a really good job in the sense like she's able to handle the cases very well as if she's been experienced. So it means she worked with a lot of comfort when she was working with the cases. Like you had a comfort with Very comfortable. Your team members also. Yes, everyone were very comfortable. I thought I'll get more scolding from sir. Okay. அது வரைக்கும் it is very. Do you have any bad incidents like you broke any file? No sir. So far they didn't break because they were calculating all the cases, the difficulties based on that how many files. So we were also following very strictly. We said no incident should happen. And she saw few cases how to bypass the canals. Some other cases where some other root canals were done elsewhere. Patients came, so the files were broken, and this has been managed. So what do you want to tell the youngsters? The course join Pallama, Vendama. That you join this course here in Maligai Dental. One word, what do you want to tell? சார் இது வந்து ஃபர்ஸ்ட் பேஷண்ட் கொடுக்கறதுனால கம்பல்சரி இங்கே வர்றது ரொம்ப நல்லது நமக்கு. Since she's telling sir, you are giving patience to people, it is better 100% they should come and learn here only, so that experience. ப்ளஸ் போஸ்ட் அண்ட் கோட் கூட நான் வந்து இங்கே பண்ணேன், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. So post and core also she has learned it practically. See, there are a lot of people they think paying 1 lakh, 1.5 lakhs, 1.75 lakhs for the course is much higher. What do you want to tell them? ஃபர்ஸ்ட் டெமோக்கு வந்து 35,000 per module அப்போல்லாம் நான் பார்த்துருந்தேன் சார். அதுக்கெல்லாம் வந்து இவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு பேஷன்ஸ் நேராக பார்த்து. So lot of courses were around 35,000, 40,000 rupees, which were given only demo. No patient has been given to the candidate. Now the doctor herself have handled more than 10 cases. There are colleagues of her who are doing 20 cases, 30 cases, and they are going to be here for another couple of days or couple of months. So I recommend, dear viewers, this academy is dedicated for bringing the education to the reach of young doctors who are not given opportunities and exposure in colleges due to lack of facilities or lack of time or lack of resources. Okay, so we at Maligai Dental Academy, we are striving hard to focus on doctors like Radhika, doctors like Swati. There are a lot of people who are working here right now. So such people, I want to tell you, we are very practical people, 100% confidence booster. Tomorrow you can open your clinic and handle the case. Am I right? Yes. You can do RCT. Yes. If suppose this is your clinic, patient is coming with pain, will you be able to handle it? Yes. This is what you will get it. Okay, the confidence to handle your own cases. So thank you so much, doctor, for your small interview to help the young doctors who are watching this to see the transformation which has happened in your life after training. Thank you so much for your kind words. Thank you. God bless you. Thank you, sir.